Hello friends, welcome back to our channel Needles and Threads. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ என்னன்னா aari basic stitchesல arrowstitch எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போறோம். சோ arrowstitch போடுறதுக்கு first இந்த மாதிரி ஒரு 3 lines வந்து draw பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லைன்ஸ் draw பண்ணதுக்கு அப்புறமா first நம்ம சென்டர்ல இருக்கக்கூடிய இந்த லைன்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணனும். சோ first ஒரு chain stitch வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பக்கத்துலயே ஒரு lock stitch ஒன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அது அப்படியே ஸ்லாண்டிங்காக கொண்டு போய் இந்த லைனில் ஒரு செயின் அதுக்கப்புறமா ஒரு குட்டி லாக் போட்டு ஸோ அந்த செயின் அப்படியே இழுத்துட்டு வந்து இதுக்கு ஆப்போசிட்டில் இந்த மாதிரி ஒரு செயின் அந்த செயின் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு குட்டி லாக் அதை போட்டுட்டு எந்த இடத்துல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்களோ அதே இடத்துல கொண்டு போய் ஒரு செயின் அண்ட் அகெயின் ஒரு லாக் ஸ்டிச். இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து போடணும். ஸோ இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் இந்த இடத்துல 2 லைன்ஸ் இருக்கும், அதாவது 2 த்ரெட் இருக்கும். ஸோ அந்த 2 த்ரெட்டில் ஒரு த்ரெட்டை மட்டும் பிரித்து பாருங்கள். இந்த 2 த்ரெட்டில் ஒரு செயினில் வந்து 2 த்ரெட் இருக்கும் இல்லையா, அந்த 2 த்ரெட்டில் ஒரு த்ரெட்டை மட்டும் பிரித்து கொஞ்சம் மேல் பக்கமாக புல் பண்ணி அந்த இடத்துல ஒரு செயின் போட்டுக்கோங்க. செயின் போட்டுட்டு அதை அப்படியே கீழ்ப்பக்கமாக இன்னொரு த்ரெட்டை இழுத்து இந்த இடத்துல ஒரு செயின் அண்ட் அதுக்கப்புறம் வெளியில் ஒரு லாக் ஸ்டிச் இந்த மாதிரி கொடுத்துட்டு அகெயின் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி போட்டோமோ அந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் நீங்கள் ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கோங்க. ஓகே, ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு செயின் அண்ட் ஒரு குட்டி லாக், ஒரு செயின் ஒரு குட்டி லாக் இந்த மாதிரி போட்டுட்டு அகெயின் நீங்கள் இந்த 2 த்ரெட்லேருந்து ஒரு த்ரெட்டை பிரித்து மேல் பக்கமாக கொஞ்சம் புல் பண்ணி கொஞ்சம் லைட்டாக மேல் பக்கமாக புல் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா கீழே இருக்கக்கூடிய இன்னொரு த்ரெட்டை கீழ்ப்பக்கமாக புல் பண்ணி ஒரு செயின் அதுக்கு வெளியில் ஒரு லாக். இது வந்து அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ண போகிறீங்க. ஸோ இதுதான் இதோட ஷேப். ஓகே, ஆரோ ஸ்டிச்சோட ஷேப் வந்து இதுதான். இதே ஸ்டிச்சை வந்து நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க. இந்த ஆரோ ஸ்டிச் வந்து நீங்கள் காட்டன் சாரீஸ்க்கெல்லாம் ப்ளவுஸில் வந்து ரொம்ப சிம்பிளான டிசைன்ஸ் வந்து த்ரெட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து நெக்லைனில் அண்ட் ஸ்லீவில் பார்டராக அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ ரொம்பவே சிம்பிளான ஒரு ஒர்க், ரொம்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். சிம்பிளான ஒர்க், அந்த ஒர்க் வந்து கொஞ்சம் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டணும் அப்படின்றப்ப இந்த ஸ்டிச் வந்து ஆப்டாக இருக்கும். ஸோ எல்லாருமே இதை கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பிளெயினாக இந்த மாதிரியும் போடலாம். இதுக்கு சென்டரில் வந்து நம்ம பீட்ஸ் யூஸ் பண்ணி பீட்ஸ் கொடுத்து கூட நம்ம போடலாம். சீக்வன்சஸ் யூஸ் பண்ணலாம், சமிக்கி அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், பியர்ல் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற டிசைன்ஸை பொறுத்து என்ன மெட்டீரியல் உங்களுக்கு அந்த இடத்துல தேவையோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதே ஸ்டிச்சை நீங்கள் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணியும் போடலாம். சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி போடுறது நம்ம இப்போ எப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான், அதே மாதிரியே சென்டர் லைனில் இருந்து ஃபஸ்ட் ஒரு செயின் எடுத்து பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி க்ராஸாக கொண்டு போய் அந்த லைனில் ஒரு செயின் அண்ட் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய இந்த லைனில் கொண்டு வந்து ஒரு செயின் அண்ட் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு எங்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்களோ அதே இடத்துல கொண்டு போய் ஒரு செயின் ஒரு குட்டி லாக் போட்டுருங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் அது கிடைக்கும். சில்க் த்ரெட்டில் வந்து நம்ம டபுள் ஸ்ட்ராண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இந்த இடத்துல 4 த்ரெட் இருக்கும். ஸோ அதனால் 2 த்ரெட்டை நீங்கள் தனியாக பிரித்து மேல் பக்கமாக புல் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. 2 த்ரெட்டை கீழ்ப்பக்கமாக புல் பண்ணி உள்ள ஒரு ஸ்டிச், அந்த த்ரெட்டுக்கு வெளிப்பக்கமாக ஒரு லாக் ஸ்டிச் இதே மாதிரியே போட்டுட்டு அடுத்து மறுபடியும் நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து எப்படி கண்டினியூ பண்ணோமோ அதே மாதிரியே தான் நீங்கள் போடணும். ஃபர்ஸ்ட் ஒரு செயின் ஒரு லாக் அண்ட் இந்த சைடு கொண்டு வந்து ஒரு செயின் ஒரு லாக். இதை எந்த இடத்துல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்களோ அதே இடத்துல கொண்டு போய் ஒரு செயின் இந்த இடத்துல போட்டுக்கோங்க. லாக் ஸ்டிச் வந்து இங்கே மேல் பக்கமாக உள்ளே போட்டுக்கோங்க. ஓகே, லாக் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு 2 பீட்ஸ் வந்து கொடுத்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து 2 பீட் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. 2 பீட் வந்து த்ரெட்டில் எடுத்ததுக்கப்புறமா 2 த்ரெட்டை மேல் பக்கமாக புல் பண்ணி ஒரு ஸ்டிச் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா அந்த 2 த்ரெட்டை கீழ்ப்பக்கமாக புல் பண்ணி ஒரு ஸ்டிச் அண்ட் அந்த த்ரெட்டுக்கு வெளிப்பக்கமாக ஒரு ஸ்டிச். பீட்ஸ் வந்து நம்ம இப்படி தான் கொடுக்கணும். இந்த இடத்துல நீங்கள் சீக்வன்ஸ் கொடுக்கணுன்னாலும் இல்லை பியர் கொடுக்கணுன்னாலும் இதே இடத்துல தான் இதே மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் கொடுக்கணும். ஸோ அகெயின் நான் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. எப்பவும் போல் ட்ரையாங்கிள் ஷேப்பில் நீங்கள் இந்த ஸ்டிச்சை போட்டதுக்கப்புறமா இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் அண்ட் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டதுக்கு அப்புறமா அந்த த்ரெட்டை கொஞ்சம் நீளமாக எடுத்துகிட்டு அதில் வந்து 2 பீடு வந்து எடுத்துக்கோங்க. 2 பீடு எடுத்துகிட்டு இப்போது நீங்கள் இந்த 2 த்ரெட்டு தனியாக பிரித்து ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. அண்ட் கீழே ஒரு 2 த்ரெட் தனியாக இருக்கு இல்லையா, ஸோ அதை கீழ்ப்பக்கமாக புல் பண்ணி ஒரு ஸ்டிச் அண்ட் ஒரு லாக் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. சேம் மெத்தட் தான் நீங்கள் ஃபுல்லாக ஃபாலோ பண்ண போகிறீங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் வீடியோ மட்டும் பார்த்துக்கோங்க எப்படின்றத.
இது வந்து நீங்கள் 15 சென்டிமீட்டருக்கு 2 லைனாக வந்து 2 செட் ஆஃப் லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஜரி த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ளெயினாக. அதுக்கப்புறமா சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணும்போது பீட்ஸ் ஆர் பியர் ஆர் சீக்வன்ஸ் எது வேணாலும் கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு அந்த நீடில் ஹேண்ட்லிங் ரொட்டேஷன் ப்ராக்டிஸ் நல்லாவே வரும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரியான ஸ்டிச்சஸ்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமா எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.